சோழனோட எஃபர்ட்ஸுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இல்லை, செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏதாச்சும் அந்த ஃபோனோட இம்பார்ட்டன்ஸு, ஏன்னா அவர்கிட்ட ஃபோன் இருந்தால் அவங்க ஜிபே பண்ணியிருப்பாங்க. ஆட்டோக்கார்கிட்ட ஜிபே பண்ணிட்டு அந்த நம்பரை நிலாவே கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டுருப்பாங்க. வேலை முடிஞ்சிட்ருக்கோம். அவர் ஃபோனை வீட்டில் வச்சதால் எவ்வளோ பிரச்சனை. இந்த மாதிரி நல்ல வேலை நிலாவுக்கு வந்து அந்த ஆட்டோவோட அடையாளம்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அதேமாதிரி சோழன் வந்து இங்கே கரெக்டாக எந்த இடத்துல ஏறினீங்கன்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு ஷாப்பில் கேமரா இருக்குது. அதை வந்து சோழன் வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு நல்ல எஃபெக்ட்ஸ் போட்டார் இல்லைங்களா. நமக்கு டக்குன்னு 1 hour தான் டைமுன்னு சொல்லும்போது இங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும். 1 hour தான் டைமிங் சொல்லும்போது கரெக்டாக சோழன் வந்து அந்த கேமரா யோசித்து அதில் அந்த ஆட்டோவை பார்த்துட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆட்டோ ஓனரோட ஒய்ஃப் பேசுவாங்க பாருங்க, அதெல்லாம் அந்த கடுப்பையெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சோழன் வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி கிளையண்ட் வந்து வந்துட்டாங்க, இதோ மேலே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சோழனும் வந்துட்டு கரெக்டாக லேப்டாப் கொடுத்துட்டு நிலாவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனை சூப்பராக பண்ணிவிடுவாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா ப்ரமோவில் வந்து அவங்க ஓடி வராங்க, ஹக் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஓடி வருவாங்க, அந்த மியூசிக்கும் போட்டுருவான். ஓடி வந்துட்டு ஹக் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது இல்லை, எப்படி கண்டுபிடிச்சிங்க. அப்போ வந்து சோழன் வந்து சொல்லிட்டே இருப்பார். நிலாவுக்கு வந்து ஐயோ இவர் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் ஹக் பண்ணுவாங்க. அது எனக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹக் பண்ணுறது நல்லா இருந்துச்சுல்ல பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் சோழனை சொல்லவா வேணும், அவரும் பாவம் ஹக் பண்ண வருவார். கரெக்டாக நிலா வந்து இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதேமாதிரி ப்ரொமோ வந்து இப்போ பார்த்தேன் இல்லைங்களா. ஸோ சோழன் அண்ட் நிலாக்கான பாண்டை வந்து நல்லா என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா கொண்டு வரதுக்கு அது ராகவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து சூப்பர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிலாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ராகவ் சம்திங் நமக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் கேர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், நிலாவுக்கு சம்திங் ராங்குன்னு தோணுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ராகவ் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா வந்து நிலா வந்து அன்மேரின்னு தான் வந்து அங்கே சொல்கிறாங்க. ஸோ ராகவ் மேலே தப்பு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, சோழன் அண்ட் நிலா 2 பேரோட கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா இணையத்துக்கு ராகவ்ன்ற கேரக்டர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் ஓட்டுமே. ஸோ இப்போ ராகவ் இப்படி பண்ண என்னாங்கன்னா நிலாவுக்கு வந்து இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நான் வந்து மேரீடு, சோழன் தான் என்னோடய ஹஸ்பண்டு அப்படின்னு வந்து கடைசியில் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போனோம் அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நேற்று வந்து சோழன் வந்து லேப்டாப் அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட வந்துருவார்ல, அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கள்ல போய் ஸ்டாண்டில் பாரு அப்படின்ட்டு. சோழன் வந்து தேடினே இருப்பார். பின்னாடி பார்த்தா அந்த ஆட்டோ இருக்கும். நல்ல சோழன் பின்னாடி பாருங்க ஆட்டோ. நான் கத்தின்னு இருந்தேன் இங்கே உட்காந்துச்சிக்கின்னு. அதே மாதிரி த வே நிலா ஹக்டு சோழன் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஹக் பண்ணியிருந்தா அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவர் வந்து சொல்லிக்கினே இருக்காரு. நிலாவுக்கு வந்து ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் ரொம்ப அப்படியே முகத்தில் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்தீங்க அப்படின்னு